ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி 26ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரியானது அனுஷ்டிக்கப்பட இருக்கு. இந்த மகா சிவராத்திரி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது, என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட கூடவே பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கன்னிராசி நேயர்கள் அடைய இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு நிறைய விரத நாட்களும் நிறைய விசேஷ நாட்களும் இருந்தாலுமே கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா கண்டிப்பாக அது மகா சிவராத்திரியாக தான் இருக்க முடியும். ஏன்னா அக்னியின் சொரூபமாக காணப்படக்கூடிய எம்பெருமான் என்னைக்கு ஆனந்த தாண்டவம் ஆடி மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அவருக்கு அன்னைய நாள் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. ஏன்னா இந்த மகா சிவராத்திரியில் தான் எம்பெருமான் ஈசனுக்கும் பார்வதி தேவியாருக்கும் திருமணமானது நடைபெற்றிருப்பதாக புராண கதைகள் எல்லாம் கூறியிருக்காங்க. மேலும் இந்த நாளில் தான் எம்பெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து நடராஜராக காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இந்த நாளில் தான் லிங்க வடிவில் எம்பெருமான் காட்சியும் கொடுத்துருக்காரு. இப்படி நிறைய விஷயங்களானது இந்த மகா சிவராத்திரியில் நடைபெற்றிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். எம்பெருமான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் நாம் என்ன வேண்டுதல்கள் வைக்கிறோமோ அதுவும் உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாரு. அதனால தான் நிறைய சிவபக்தர்கள் இந்த ஒரு நாளுக்காக காத்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரிக்காக சிவபக்தர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. சிவனை தஞ்சம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு இரவு இந்த மகா சிவராத்திரி. சிவனுக்குரிய ராத்திரி அப்படின்னு கூட இந்த ராத்திரியை சொல்லலாம். அதனால தான் இதை மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட வருடம் முழுவதும் நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்ட பலன்களை அடையணும் அப்படின்னா இந்த ஒரு நாள் போதும். மகா சிவராத்திரி அப்படின்னாவே பொதுவாக அனைவருமே தூங்காமல் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் உணவு உண்ணாமல் இருந்து அதுவும் இல்லாமல் இரவு முழுவதும் கண் விழித்து அதுக்கப்புறமா மறுநாள் தான் இந்த விரதத்தை நிறைவு செய்வாங்க. இதுதான் சரியான ஒரு முறையும் கூட. ஆனால் பலரும் இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தின் காரணமாக உணவு உண்ணாமல் இருக்க முடியாதது கிடையாது. ஸோ அவங்கவுங்களுடைய ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நீங்கள் விரத முறைகளை எல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா உண்ணாமல் மட்டும்தான் விரதம் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இந்த விரத முறைகளே பார்த்திங்கன்னா பக்தர்களாகிய நம்மளுடைய பக்தியினுடைய வெளிப்பாடாக நம்ம செயல்படுத்தக்கூடிய விஷயந்தான். ஸோ இது அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்பவும் மாற்றி அமைத்துக்கிறதுலலாம் தவறு கிடையாதுங்க. ஆனால் எந்த ஒரு கடவுளுமே தங்களுடைய உடல்களை வருத்திக்கிட்டு அவங்களுக்காக பிரார்த்தனைகள் செய்யணும் அப்படின்னு கேட்குறது கிடையாது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க. ஒருவேளை விரதம் இருக்க முடியாதவர்கள்லாம் பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் இரவில் போய் 4 கால பூஜைகளில் கலந்துக்கோங்க. ஒருவேளை 3 நேரம் உணவு சாப்பிட்டாலும் கூட தவறே கிடையாதுங்க. நீங்கள் 4 கால பூஜைகளை போய் கலந்துக்கலாம். ஆனால் அன்றைய தினத்தில் அசைவத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. இந்த மகா சிவராத்திரி நாளில் எம்பெருமான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன வேண்டுதல்கள் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட இந்த முக்கியமான ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க. குறிப்பாக திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப நாட்களாக நான் கடன் பிரச்சனையெல்லாம் அவதிப்பட்டு இருக்கேன் அப்படின்றவங்க, தீராத நோயால் அவதிப்படக்கூடியவங்க, இப்படி நிறைய விஷயங்களுக்காக இந்த நாளில் போய் எம்பெருமான்கிட்ட நீங்கள் தஞ்சம் அடைஞ்சிங்க அப்படின்னா அவருடைய அருட்பார்வையினால் சீக்கிரமாக எல்லாமே சரியாக போகும். கண்டிப்பாக இதை சிவபக்தர்கள் பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதை நீங்களும் செய்து பார்த்து நல்ல ஒரு பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ எம்பெருமானுக்காக இருக்கக்கூடிய மகா சிவராத்திரியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கன்னிராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. குறிப்பாக இந்த வீடியோ பதிவாக கன்னிராசினியர்களாகிய நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எம்பெருமானை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா மந்திரங்கள்லேயே ரொம்பவே உயர்வான மந்திரம் இந்த மந்திரம் தான். உங்களால் முடியும்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை வாயார வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா மனதார நினைத்து கொண்டாது எம்பெருமான்கிட்ட உங்களுடைய விடுதலை வைங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தாங்க. மகா சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமான மாற்றங்களாக இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா கலவையான ஒரு பலன்களாக தான் இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சராசரி நாட்களை விட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 10வது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் 10வது வீட்டில் வந்து இருக்கக்கூடியவராக இருப்பார். ஸோ ஒரு வகையில் இது உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே கூட வணிகத்தின் காரணியாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது புதன் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட புதன் இந்த காலகட்டங்களில் வலுவிழந்து வந்து இருக்க போகிறாரு. ஒரு கிரகம் வலுவிழந்து இருக்குது அப்படின்னா அதனுடைய தன்மைகளில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இறக்கங்களும் இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சரியாக இருக்காது. ஸோ முடிந்த அளவுக்கு கவனமாக வந்து இருங்க. வியாபாரத்தில் தொடர்புடையவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு சில நன்மைகளை எல்லாம் பெறலாம். ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு ரிஸ்க்கும் நீங்கள் எடுக்கவே கூடாது. சராசரியாக வந்து நீங்கள் இருந்துக்கோங்க. நீங்கள் பெரிய அளவில் எதுவும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சரியாக படலை. ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்களானது ஏற்படலாம். ஸோ கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். அதிர்ஷ்ட வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சியானது இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு கல்வியின் அடிப்படையில் நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைக்க முடியும். ஆரம்ப கல்வியின் காரணியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது சொல்லப்போனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் நினைவில் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் ஆரம்ப கல்வியை வந்து தொடர்றீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும். ஸோ இது போன்ற சூழ்நிலைகளில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி விஷயத்தில் கண்டிப்பாக உதவிகள் வந்து செய்ய வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்னா அதற்கு நம்மளுடைய உதவிகள் தேவைப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அவங்கள வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுவாங்க. அதே போல் பொதுவாக குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டங்கள் குடும்ப விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்க போகுது. அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7வது வீட்டில் அதுவும் உயர்ந்த நிலையில் வந்து இருக்க போகிறாரு. இருந்தாலும் சுக்கிரன் தனியாக கிடையாதுங்க. சுக்கிரனோடு புதன் பகவானும் வந்து இருக்க போகிறாங்க. இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவினுடைய செல்வாக்கும் வந்து இருக்கும். அதனால் எல்லா விஷயமும் உங்களுக்கு 2ஆம் வீட்டின் அதிபதியினுடைய வலுவான நிலையின் காரணமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட போகுது. மேலும் இந்த நாட்கள் 5வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய ராசியில் இருப்பார். மேலும் குரு சாதகமான நிலையில் தான் உங்களுக்கு இருக்கார். ஸோ பொதுவாக காதல் சார்ந்த வாழ்க்கையில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கலாம். செல்வத்தின் ராசியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதிர்ஷ்ட வீட்டில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணம் உங்களுக்கு லாப வீட்டின் அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து பயிற்சியாகி இருக்கிறாரு. ஸோ இதன் விளைவாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை எல்லாம் பெற முயற்சிகள் எல்லாம் நடக்கும். நல்ல லாபம் வேணும் அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் உழைப்பையும் வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த நாட்களில் எந்த கிரகமும் உங்களுக்கு லாப வீட்டில் இல்லை அப்படின்னா கூட நீண்ட கால பாதகமான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்காது. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. மேலும் உங்களுடைய லக்கணம் இல்லைன்னா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தாழ்வாக தான் இருக்கிறாங்க. அதாவது பலவீனமான நிலையில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக இருக்காது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முழுமையான கவனத்தை இடுங்க. ராகு மற்றும் கேது போன்ற தீய கிரகங்களுடைய பலன்களும் ஆரோக்கியத்தினுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் ஒரு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தலாம். இந்த சூழ்நிலையில் உடல்நலம் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து பாதிக்கப்படக்கூடிய வகையில் தான் இருக்குது. குறிப்பாக அடிக்கடி தலைவலி, காய்ச்சல் இல்லைன்னா சுவாச பிரச்சனைகள் இது போன்ற ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பாதிப்படைவீங்க. முடிந்த அளவுக்கு கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுக்கணும். புதுசாக எந்த ஒரு முயற்சிகளிலும் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் நினைவில் வைத்துக்கிட்டு இந்த நாட்களை கடந்து வாங்க, நல்லதே நடக்கும். மேலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்க
ஏதாவது ஒரு நாளில் கருப்பு பசுவிற்கு கோதுமை ரொட்டியை வந்து கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய எளிமையான பரிகாரம் இதுவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் கன்னிராசி நேயர்களுக்கு மகா சிவராத்திரிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.